ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அங்கோர் வாட் கோயிலை பற்றி சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும். அங்கோர் வாட் கோயிலுங்கிறது நம்ம கேள்விப்படாத ஒரு கோயிலாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்களே. கரெக்ட். ஏன்னா நானுமே அதை கேள்விதான் பட்டிருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறேன். ஆனால் நானுமே வந்து இதை முன்னாடி கேள்விப்படல. ஸோ ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து உங்களுக்காக ஒரு கலெக்ட் பண்ணி வித்தியாசமாக இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ அங்கோர் வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அங்கோர் வாட் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நானும் சொல்கிறேன். அங்கோர் வாட் அப்படின்னா, அங்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து நகரம்னு சொல்லுவாங்க. வாட் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. வாட்டுனா என்ன அப்படிங்கிறது இல்லை. வாட் அப்படின்னா வந்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. வாட்டுங்கிறது வந்து கேமர் மொழி. அதாவது அந்த கோயில் இருக்குதுல்ல, அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களோட மொழி தான் கேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழியில தான் அங்கோ அப்படின்னா நகரம்னு சொல்கிறாங்க. வாட் அப்படின்னா கோவில்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு பெயர் சூட்டிட்டாங்களாமா அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோயிலோட சிறப்பம்சங்களும் இதை யார் கட்டியிருப்பா, இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நான் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணமே வந்துடும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதோட சிறப்பம்சங்களை படிச்சோன்னே ஐயோ இதை போய் நம்ம நேரில் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியாவோட வடக்கில், அதாவது தாய்லாந்துன்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தாய்லாந்துக்கு பக்கத்தில் வந்து வியட்நாமுக்கு அடுத்து இருக்கிற கம்போடியா. சரிங்களா? இது யாருனால கட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். யாருனால கட்டியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழர்களால தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. நம்ம தமிழர்களா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அங்கே இருந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, சூரியன் 2ஆம் சூரியவர்மனால் இந்த கோயில் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. எப்போ 12ஆம் நூற்றாண்டு. அப்போ அவர் தான் வந்து விஷ்ணுக்காக தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டலாம் அப்படிங்கிறதுனால அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டு ரொம்ப பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஆச்சுங்களாங்க. 40 வருஷம்னா அப்பா எவ்வளோ வருஷம் பாருங்க. இப்போ இருக்கிற குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில், இப்போ நம்ம கரண்ட்லி இருக்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிற மெஷின்ஸை வச்சு கட்டினா கூட அந்த கோயிலை அவ்வளோ பெருசாக கட்ட முடியவே முடியாதாம். பல வருஷங்கள் ஆகுமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா 40 வருஷமாக ஒரு கோயிலை போய் கட்டினாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய கோயில் அதெல்லாம் விட உலகத்திலே ரொம்ப மிகப்பெரிய கோயில்னு ஏன் சொல்கிறாங்கங்கிறது அப்போ நமக்கு தெரியும். ஏன்னா அது அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ பெருசாக இருக்குங்களாமா. இது எந்த வருஷத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க, எப்படி கட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா கிபி, அதாவது கிபின்னா நமக்கு தெரியும், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நானும் ஹிஸ்டரியில் படித்தது தான். கிபி 127 வருடத்துக்கு பின் 2ஆம் சூரியவர்மனோட மரணத்துக்கு அப்புறம் கட்டி முடிச்சுட்டதே அவர் மரணத்துக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ தான் வந்து 25 ஆண்டுகளுக்கு பின் வந்து இதை கட்டி முடிச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது 2ஆம் சூரியவர்மன் கிட்ட இருந்து யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னா, 25 ஆண்டுகளுக்கு அப்புறம், அவர் இறந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்போடியன் நாட்டில் வந்து அந்த 2ஆம் சூரியவர்மனுக்கு எதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அவர் வந்து எந்த இனத்தக்குன்னா சம்பா இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இந்த கோயில் போச்சு. ஸோ அவங்க போருக்கு அப்புறம் இந்த கோயிலை கைப்பற்றி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் யார்கிட்ட போச்சு அப்படின்னா, புத்த வழிபாட்டு மையமாக அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ புத்த வழிபாட்டு மையம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், புத்தர்கள். ஸோ அவங்க வழிபாடு தலமாக இதை அமைச்சிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதோட முக்கிய குறிப்பு என்ன தெரியுங்களா? இந்த கோயில் வந்து அந்த வெளிப்புற சுவர்கள் வந்து நம்ம சிலப்பதிகாரம் கதை இருக்குங்களா, ஸோ சிலப்பதிகாரம் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிலப்பதிகாரம், மகாபாரதம் இதெல்லாம் உருவாக்கி இந்த கதைகளை சிற்பங்களாக உருவாக்கி, ஸோ அந்த கோயிலில் வந்து வெளிப்புறத்தில் வந்து அப்படியே கதையாக வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. கதைகளை சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. சே, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கேமராலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா யூஸே ஆகாது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்களாம்ப்பா, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெலிகாப்டரில் தான் போக முடியும். ஏன்னா ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா மட்டும்தான் அதோட மொத்த கோயிலையுமே பார்க்க முடியுமாமா. ஏன்னா அது அந்தளவுக்கு பெரிய கோயில். இப்போ நம்ம வீடு கட்டுறோம்ல, ஸோ அது காம்பவுண்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த கோயிலுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்காமா. அதுவே அந்த கோயிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சுற்றளவே அமைச்சிருக்காங்க அந்த காம்பவுண்ட். ஸோ அவ்வளோ பெரிய எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ இந்த கோயிலோட டீட்டெயிலாக தெரிஞ்சதுங்களா? ஸோ இதுதான் இந்த கோயிலை பற்றி இப்போதைக்கு கிடைச்ச குறிப்புகள். ஆனால் இது இப்போ பராமரிப்பில் இல்லைங்கிற தகவல் வந்திருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.